அந்த காலத்துல உப்புல போட்டு வச்ச பொருட்கள் வந்து மாசக்கணக்கில் கெடாமலே இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ உப்பு என்ன பண்ணுது? பாதுகாக்குது. அந்த பாதுகாப்புக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அது காயங்களையும் மாற்றுது. இன்னைக்கும் வந்து நிறைய பேர் வந்து நெருப்பு பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் உப்பு வைப்பாங்க. உப்பு வந்து காயம் அதிகமாகாமபடி என்ன பண்ணுது? பாதுகாக்குது. ஹல்லேலூயா. ரெண்டாவது சுவை கொடுக்குது. சுவை உப்பு இல்லாத பண்பா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? குப்பை இல்லை. அப்போ ஒரு என்னதான் நீங்க வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் அரிசி வாங்கி, இருக்கிறதுலே பெஸ்ட் மட்டன் வாங்கி, எல்லா நெய்யெல்லாம் ஊற்றி எவ்வளோ அருமையா நீங்க பிரியாணி செஞ்சாலும் சுத்தமா உப்பு போடலைன்னா அதை சாப்பிட முடியுமா? எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் பாருங்க. எவ்வளோ நல்ல அரிசி, கோவில் ஒரு பிரியாணி அரிசி, சென்னையிலே பெஸ்ட் மட்டன் எல்லாம் போட்டு செஞ்சாலும் உப்பு போடலைன்னா அவ்வளோதான் இல்லையா? யாராவது சாப்பிடுவீங்களா? உப்புலாத சாப்பாடை சாப்பிடவே மாட்டோம் இல்லையா? அப்போ உப்பு சுவை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு மட்டும் இல்லை, பழைய காலத்திலும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல யூதருடைய கலாச்சாரத்தில் கூட உப்பானது சுவை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் உப்பு தாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் உப்பை குறித்து நம்ம படித்தோம்னா பார்க்கலாம். காயத்தை, அதாவது அந்த காலத்துல ரோம போர் சேவகர்களுக்கு சம்பளத்திற்கு பதிலாக உப்பையும் கொடுத்துருக்காங்க. அப்போ உப்புக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம உப்பு வந்து ரொம்ப அற்பமா நினைக்கிறோம். ஆனால் அந்த காலத்துல உப்பு அவருடைய சம்பளத்திற்கு பதிலாக உப்பை கொடுத்த அளவுக்கு அப்போ உப்பு வந்து அவ்வளவு மதிப்பு மிக்கதாகவும் இருந்திருக்கு. அதனால தான் இயேசு சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆக நீங்களும் நானும் பூமிக்கு, சொல்லுங்க, நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல உப்பினுடைய உபயோகங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் ஆமென். ஹல்லேலூயா. உடன்படிக்கையில உப்பு பயன்படுத்தப்பட்டது. நாளாகமம் 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இஸ்ரவேல் என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? அப்போ உப்பு இந்த மாறாத உடன்படிக்கையிலே பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மோடு கூட ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கை அது மாறாத உடன்படிக்கை. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கார் இல்லையா? அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? மாறாத உடன்படிக்கை. அடுத்ததாக உப்பு எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவரிடத்தில் கொண்டு வந்த போது அவர் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். ஹல்லேலூயா. உப்பு கெட்டு போன சுவையற்ற தண்ணீரை ஆரோக்கியமாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? உப்பு தண்ணீரை ஆரோக்கியமாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நீ படைக்கிற எந்த போஜன பலியிலும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல போஜன பலி செலுத்தப்படும் போது அங்கே அவர்கள் உப்பினால் சாரமாக்கப்பட்ட பலியை அவர்கள் செலுத்த வேண்டும். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க.
அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பை தூவி கர்த்தருக்கு தகன பலிகளாக செலுத்தினார்கள். அப்போ ஏன் பலிகளின் மேலே உப்பு தூவப்பட வேண்டும் என்று சொன்னால், உப்பு அந்த பலிகள் கெட்டு போகாமல் பாதுகாத்தது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படிப்பட்ட பல வழிகளிலே உப்பு பயன்படுத்தப்பட்டது. அதனாலதான் யூத கலாச்சாரத்துல உப்பானது மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்ததுனால இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ உப்புடைய முக்கியமான 3 தன்மைகளை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சுவை கொடுக்கும், பாதுகாக்கும், ஆமா, காயத்தை ஆற்றுவது கூட நீங்க சேர்த்துக்க. அப்ப 4 பாயிண்ட். உப்பு சுவை கொடுக்கும், பாதுகாக்கும், காயங்களை ஆற்றும், தாகத்தை ஏற்படுத்தும். அப்போ சீசர்களை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்? உப்பா இருக்கிறீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன பாதுகாக்கணும், காயங்களை ஆற்றணும், சுவை கொடுக்கணும், தாகத்தை ஏற்படுத்தணும். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நாம் இருக்கிற இடத்துல, நாம் வேலை செய்கிற இடத்துல நாம் உப்பாக வாழும்போது மற்றவர்கள் கெட்டு போகாமல் அவர்களை பாதுகாக்கிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் வாழணும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? படப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே மகனான குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல். அப்போ உப்பாகிய நீங்களும் நானும் நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் கெட்டு போகாதபடி பாதுகாக்கணும். அவங்க எப்படியோ போனா நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்துல நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்ம கூட வேலை செய்யற எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்களும் நானும் உப்பு என்ற உணர்வு இல்லாமல் நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் உப்பா இருப்போம்னு சொன்னா நம்ம சுற்றிலும் இருக்கிற மக்கள் என்ன ஆகக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? உப்பை பயன்படுத்தணும். சொல்லுங்க. உப்பு பயன்படுத்தப்படும். நம்முடைய வீட்டுல நல்ல டாட்டா சால்ட் அப்படின்னு வாங்கி ஒரு டப்பால பாட்டில போட்டு எங்கேயோ மேல செல்ஃப்ல வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம சாப்பாடு சுவை உண்டாகுமா? நீங்கெல்லாம் இந்த தேங்காய்லாம் வெட்டி உப்புல போட்டு வச்சிருக்கீங்களா? எல்லாம் ஃப்ரிட்ஜ் வந்தனால அதெல்லாம் மறந்துருப்பீங்க. நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். தேங்காய், புளி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த உப்பு தடவி காய வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதெல்லாம் வயசானவர்கள் தான் தெரியும். உப்பை தடவி என்ன பண்ணுவாங்க? காய வைப்பாங்க. ஃப்ரிட்ஜை விட அது பாதுகாக்கும். மாச கணக்கில் காய வச்சு அடுப்பு மேல தொங்க விட்டு அதை எடுத்து பொறுத்து சாப்பிடுவாங்க. ஓகே, ரைட். ஓகே. அப்ப உப்பு என்ன பண்ணுது? உப்பு என்ன பண்ணுது சொல்லுங்க. நீங்களும் நான் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். எதுல இருந்து மக்களை பாதுகாக்கணும்? நரகத்துக்கு போகாதபடி மக்களை பாதுகாக்கணும். அதுதான் யோவான் 3:14 வாசிச்சோம். அவர்கள் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி உலகாய் உலகத்தில் இந்த பூமியில இயேசு இல்ல, இயேசுவுக்கு பதிலாக உங்களையும் என்னையும் இயேசு உப்பாக வைத்து விட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் உப்பாக வாழும்போது நம்முடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம போற இடத்துல வர இடத்துல இருக்கிற மக்கள், அவர்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுவார்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மை விட்டு கொடுக்கணும். நான் உப்பு என்ற உணர்வோடு கூட நாம் என்ன பண்ணணும்? சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும். உப்பு பூமிக்கு உப்புன்னு சொன்னார் இயேசு. நம்ம நிறைய பேர் சர்ச்சில் உப்பா இருக்கிறது தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சர்ச்சில் வந்தா ரொம்ப பரிசுத்தமா பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது, ஆராதிக்கிறது, இதெல்லாம் சர்ச்சுக்குள்ள நல்லாவே நடக்கும். பார்த்தா ஏமாந்தே போயிடுவோம். ஐயோ, இவ்வளவு பரிசுத்தமா இருக்காங்க இந்த சிஸ்டர், இந்த பிரதர் இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாரு. வெளியே போனா, வீட்டுக்கு போனா, சர்ச் ஆராதனை முடிச்சு வீட்டுல போய் சமையல் பிரச்சனை வரும்போது தான் தெரியாது உப்பா இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லணும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சிரிப்பதற்காக மட்டும் இல்லை, நம்ம சிந்திப்பதற்காக நான் சொல்றேன். சரிங்களா? நாம் உப்பு. உண்மையாவே நம்ம யாரு?
உப்பு. அந்த உணர்வு இல்லாததுனால நம்ம வந்து வேற ஏதோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிறோம், எந்த சந்தேகமும் இல்லை. இயேசுவை நீங்க பின்பற்றலைன்னா, இயேசுவை நீங்க விசுவாசத்துல நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கவே மாட்டோம். ஆனா அந்த ஆழமான உணர்வு இல்லாததுனால நாம் உப்பாக வாழ வேண்டியவர்கள் அந்த உப்பு தன்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம உணர்வு அடையும் போது, அதனாலதான் பவுல் சொல்றாரு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே. அப்ப நம்முடைய மனம் எப்படி புதிதாகணும்னா, தேவன் நம்மை யார் என்று அழைக்கிறாரோ அந்த அடையாளத்திற்கு நம்முடைய மனம் புதிதாகும். ஆமென். நான் என்னை பத்தி சொல்லணும்னா, நான் ரொம்ப நான் பிறந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த கிராமத்துக்கு ரோடு இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, ஸ்கூல் இல்லை. நான் 10th வரைக்கும் படித்ததெல்லாம் 5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படித்தோம். ஆட்டோலாம் கிடையாது எங்கள் ஊரில். அப்படிப்பட்ட ஒரு மலை கிராமம், குக்கிராமம். அங்கேருந்து பிறந்து வளர்ந்து கடைசியில் வந்து சென்னையில் வந்து இந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ நம்முடைய உப்பு தன்மை எப்போ வெளிப்படும்னா, நம்மை தேவன் யாராக வாழ வேண்டும் என்று படைத்திருக்கிறாரோ அதை உணரும் போதுதான் அப்படி நம்ம வாழ முடியும். நான் அந்த கதையில சொன்னது போல, அந்த பையனுக்கு வந்து ஒருத்தர் சொல்லலைன்னா அவனுக்கு தான் யாருன்றது அவனுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஆனா தான் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அவன் அடிமையா வாழ்ந்தானா? அதுக்கு பிறகு அவன் வேலைக்காரனா இருந்தானா? இல்லை. அதுக்கு பிறகு அவன் புத்தி தெளிஞ்சு அவன் தன்னுடைய உண்மையான நிலைக்கு அவன் போக ஆரம்பித்தான். அதே போல இந்த கெட்ட குமாரன், இளைய குமாரனுடைய சம்பவத்தை நீங்க வாசிக்கும் போது, அவன் பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் நம்ம அழகா வாசிக்க எழுதப்பட்டிருக்கிறது, அவன் புத்தி தெளிந்து. சொல்லுங்க, ஆமா, புத்தி தெளிந்த பிறகுதான் யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டுல வந்து வேலைக்காரங்களுக்கு கூட இவ்வளவு நல்ல சாப்பாடு இருக்குது, நான் என் தகப்பன் கிட்ட திரும்ப போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். எப்போ? புத்தி தெளிந்த போது. நிறைய விசுவாசிகளுக்கு இன்றைக்கு புத்தி தெளியப்படணும். புத்தி என்ன பண்ணணும்? தெளிக்க பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கே புத்தி தெளியணும். நமக்கு வீட்டுக்கு போனா புத்தி மங்கி போயிடுது, வேலைக்கு போனா புத்தி மங்கி போயிடுது, ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்தா புத்தி மங்கி போயிடுது, சில நண்பர்கள் கூட போய் இருக்கும்போது நம்முடைய புத்தி மங்கி என்ன புத்தி மங்கிடுது? நான் உப்பு என்ற புத்தி மங்கி போயிடுது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உப்பு தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஒரு சாம்பார்ல உப்பு போடணும்னா உப்பு என்ன பண்ணுவீங்க? போட்டு கலக்குவீங்க. அப்ப என்ன ஆகுது? உப்பு கரைஞ்சு போயிடுது. என்னைக்காவது உப்பு நான் தான் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி தன்னை தனியா காமிச்சுக்குதா? எந்த பொருளை எடுத்தாலும் நீங்க லெமன் சால்ட் ஜூஸ் குடிச்சீங்கன்னா கூட அது குடிச்சு பார்த்தா தான் அதோடைய சுவை உங்களுக்கு தெரியுமோ ஒழிய அதை நீங்கள் பார்க்கும்போது அதுல உப்பு இருக்குன்னு சொல்லி தெரியுமா? எதாவது ஒரு பொருளை, சாப்பாட்டையோ இல்லாட்டி சாம்பாரையோ பிரியாணியோ எதை பார்த்த உடனே நல்லா உப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உப்பு தன்னை வெளியே காண்பித்துக் கொள்ளாது. நீங்களும் நான் அப்படிதான் இருக்கணும். நாம் நம்முடைய காரியங்களை செய்யணும். ஆனால் அது மூலமா நம்ம பிரபலமாகணும்னு சொல்லியோ இல்லை நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி காமிச்சுக்கிறேன் அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் சுவை கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். வாழ்க்கையில எத்தனையோ பேர் வாலிபர்கள் இருந்து வயசானவங்க வரைக்கும் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்றோம்? நான் செத்து போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி வாழ்க்கையை ருசி பார்க்க முடியாதபடிக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்குடா வாழ்றோம்? ஏன் வாழணும்? வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் எதுக்கு வாழணும்னு சொல்லி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில நீங்கள் போய் அவருடைய வாழ்க்கையை சுவையூட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி சுவையூட்டணும்னா தவறான வழிகளில் அல்ல, தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவருடைய வாழ்க்கையில சுவையூட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆக உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு சொன்னார், நாம் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம். உப்பு நீங்க சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்? சுவை பாதுகாக்குது, சுவை கொடுக்குது. அந்த உப்பு நீங்க சாப்பிட சாப்பிட என்ன தேவைப்படும்? நமக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க பார்க்க பார்க்க
இவனுக்குள்ள இருக்கிற மாற்றம் எதனால வருது, ஏன் இந்த அளவுக்கு இவன் வாழ்றான்னு சொல்லி இயேசுவை தேடக்கூடிய தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நாம் உப்பாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு தாகம் உண்டாகும். என்ன தாகம் உண்டாகும்னா, இயேசு என்ற ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டும் என்ற தாகம் அவர்களுக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், நாம் பூமிக்கு உப்பா இருக்கிறோம், பூமிக்கு உப்பா மாறுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அங்க நம்ம நிறைய வேலை செஞ்சிருக்க வேண்டியிருக்கும். ஆனா இயேசு சொல்லிட்டார், நீங்க பூமிக்கு உப்பா தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம உணர்ந்தா போதும், நான் யார் என்று உணர்ந்தா நம்முடைய நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நம்மால் ஈஸியாக செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மிலிட்டரி மேன், அவனுக்கு வந்து கையில AK-47 துப்பாக்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவன் வந்து அந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணலாம், எதிரிகள் வரும்போது அவன் தன்னையும் பாதுகாத்துக் கொள்ளலாம், தன்னுடைய தேசத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ராணுவ வீரன் திடீர்னு அவனுக்கு வந்து மென்டல் டிஸார்டர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மனநிலை பாதிக்கப்பட்ட நிலை வந்துச்சுன்னா அவனால் என்ன பண்ண முடியாது, பாதுகாக்க முடியாது. தன்னையும் பாதுகாக்க முடியாது, தன்னுடைய நாட்டையும் பாதுகாக்க முடியாது. ஏன்னா இப்போ அவன் யார் என்ற அடையாளத்தை அவனால உணராமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டதுனால. ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அவன் யாருன்னு சொல்லி அவனுடைய அடையாளத்தை புரிய வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி இருப்பான், அவன் நன்றாக தன்னுடைய தேசத்தையும் தன்னையும் பாதுகாக்கிற ஒரு வீரனா இருப்பான். அதே போல இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனதில தாங்கள் யார் என்ற உணர்வு அடையாதபடிக்கு பல பிரச்சனைகளை கொண்டு அவர்களை சிந்திக்கவே விடுறதில்லை. நம்ம சர்ச்சைக்கு போனாலும் சரி, கூட்டங்களுக்கு போனாலும் சரி, பெரிய பெரிய மீட்டிங்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் நம்முடைய தேவைகளை சொல்லியே கேட்டு கேட்டு கேட்டே பழகிட்டோம். நம்ம யார் என்பதை உணராதபடிக்கு நம்ம ஏதோ பிச்சைக்காரர்களை போல, ஐயோ எனக்கு இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அதுக்காகவே நம்ம சபைக்கும் கூட்டங்களுக்கும் ஜெபத்துக்கும் போறவங்களாம் மாறிட்டோம். ஆனால் அந்த எண்ணத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ அந்த இடத்துல ஒரு வயசானவர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தார். என் கூட யாரோ ஒருத்தர், சரி ஞாபகம் இல்லை, அவரு என் கூட, அண்ணா இது யாருக்கு தெரியுமா, இந்த ஊர்ல ஒரு காலத்தில் இவர் தானே பெரிய கோடீஸ்வரர், இங்க இருக்கிற சொத்தெல்லாம் அவரு தான், சமீபத்தில் நடந்த சம்பவம், இந்த கடைக்கு எல்லாமே இவரு தான். ஆனா அவர் வந்து மென்டல் ஆயிட்டாரு. இப்போ அவங்க பிள்ளைங்க அவங்கள கவனிக்கிறதே இல்லை. அதனால பாருங்க இப்போ அவர் நிலைமை எப்படி ஆகி போச்சு. எல்லா சொத்தும் அவர் தான் சொல்றாங்க. ஏன் அவருடைய நிலைமை அப்படி மாறிச்சு, அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. அவரால் நான் யார் என்ற உணர்வு அடைய முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக சபை விசுவாசிகள் அப்படிப்பட்ட நிலைமையில நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே தேவன் நம்மை உப்பாக உருவாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இருப்பீர்கள் சொல்லல, இருக்க முயற்சி பண்ணுங்கள் சொல்லல, அவர் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ பூமிக்கு நாம் உப்பாக இருக்கிறோம். நீங்களும் நானும் யாரு? உப்பு. சொல்லுங்க, நான் உப்பு. சபையில மட்டும் இல்ல, மாஸ்டர் பார்க்கும்போது மட்டும் இல்ல, வீட்டுக்காரர் பார்க்கும்போது மட்டும் இல்ல, வீட்டுக்காரெல்லாம் இப்ப மதிக்கிறதுல நிறைய பேர், அது ரெண்டாவது சொல்லுங்க. அது மாதிரி பாசங்களுக்கு ஆண்களுக்கு சொல்றேன், மனைவி பார்க்கும்போது மட்டும் இல்ல, சத்தமா சொல்லுங்க, இருக்கிற 4 பேர் தான், எல்லாரும் சொல்லுங்க, 5 பேர் இருக்கு. நான் மனைவி பார்க்கும்போது மட்டும் இல்ல, மனைவி பார்க்கும்போது மட்டும் வரவே மாட்டேங்குது வார்த்தை. நம்ம எல்லா நேரத்திலும் உப்பாக இருக்க வேண்டியவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஏன் உப்பாக இருக்கணும்? நாம் கெட்டு போகிறவர்களை, கெட்டு போய் கொண்டிருக்கிறவர்களை ஆதாயப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. வாழ்க்கையிலே சுவையே இன்றி, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போய் ஏண்டா வாழ்றோம்னு சொல்லி வாழ்க்கை வெறுத்து போயிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே சுவை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொடுத்து சுவை ஊட்டக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை தேடி வர வேண்டும், ஜீவ தண்ணீராகி இயேசுவை பருக வேண்டும் என்ற தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அது உப்புன்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா என்னன்னா, நீங்கள் எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். உப்புக்கு என்ன ஒரு டெஃபினேஷனா, நம்ம எல்லாம் யாருக்கு சாட்சியா இருக்கிறோம்? இந்த பூமியில இயேசுவுடைய சாட்சிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி சாட்சியா வாழ்றது ரொம்ப கடினமா இருக்குது, என்னால சாட்சி
முக்கியமான பாண்டம். என்னால சாட்சியா வாழ முடியலன்னு சொல்றோம். ஆனால் நம்மை சாட்சியாக வாழ்வதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு பெரிய பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, எல்லாரும் சொல்லுங்க, நான் பலனடைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஆண்டவர் சொல்லிருக்காரு பாருங்க. நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு தான் சொல்றாரு. ஏன் சாட்சிகளா இருப்போம்? எப்படி நம்மளால சாட்சியா இருக்க முடியுது? பரிசுத்த ஆவியானவரால் நாம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை சபையில, வீட்டு கூட்டத்துல, ஜெபத்துல அந்நிய பாஷை பேசுவதற்காக மட்டும் பயன்படுத்திட்டு அப்படியே நம்ம விட்டுறோம். குறிப்பாக மிக முக்கியமாக சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதான மிக முக்கியமான பிரதானமான நோக்கம் என்ன? சபையை பலப்படுத்தி சாட்சியாக வாழ வைப்பதுதான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம சுய பலத்தால் முடியாது. ரமேஷ் என்ற தனி மனிதனால அவனால சாட்சியா வாழ முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ரமேஷுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சாட்சியாக வாழ முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சாட்சியாக வாழ வேண்டியவர்கள். நீங்களும் நானும் உப்பாக வாழ வேண்டியவர்கள். எப்படி உப்பு பாதுகாக்கிறதோ அப்படி நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாதுகாக்க வேண்டியவர். எப்படி உப்பு சுவை கொடுக்கிறதோ அப்படி சுவை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே சுவையை கொடுக்க வேண்டியவர்கள். இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஜீவ தண்ணீராகிய இயேசுவை நாம் பருக வேண்டும் என்ற தாகத்தை ஏற்படுத்த வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. நம்ம செய்யாம வாழ்ந்துட்டு இருக்க காரணம் என்னன்னா, நான் உப்பு என்ற உணர்வு இல்லாததுனாலதான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அந்த உணர்வோடு கூட வாழ நாம் ஆரம்பிக்க வேண்டும். நம்ம யாரு? பூமிக்கு உப்பு. உப்பு தன்னுடைய தன்மை இழந்து சீக்கிரமா இழந்து போகாதுங்க. என்னைக்காவது கடலுக்கு உப்பு வாங்கும் போது அண்ணாச்சி கொஞ்சம் உப்பு கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கியிருக்கோமா? யாராவது வாங்கியிருக்கீங்களா? இல்லை, இல்லையா? வேற ஏதாவது கூட டேஸ்ட் பண்ணுவோம். ஸ்வீட் கடையில் போனால் ஸ்வீட்டை வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம். அதுவும் கருப்பட்டி காஃபிக்கு போனோம்னா அவன் கொடுக்குறானோ இல்லையோ, நம்ம வாங்குறப்போ இல்லையோ நம்ம வாங்கி டேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் உப்பை என்ன பண்ணுறோம்? கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வரோம். ஏன்னா கண்டிப்பாக உப்போட தன்மை இருக்கும், மாறாது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள உப்பின் தன்மையை தேவன் வைத்திருக்கிறார், அது மாறாது. அது ஏன் நம்ம செயல்பட முடியலன்னா, நம்ம இன்னும் உணர்வு அடையலை. நம்ம உணராதபடிக்கு பிசாசு நம்மளை என்ன பண்ணிருக்கான்? அவன் தடுத்துக்கிட்டே இருக்கான். நம்மளை பழைய பாவங்களை சொல்லி சொல்லி நம்மளை காமிச்சுட்டே இருக்கான். நீ யாருன்னு தெரியாதா? நீ இப்படி பண்ண அப்படி பண்ண, நீ அங்க இருந்த இங்க இருந்த, உங்க அப்பா அம்மா யாரும் தெரியாதா? நீ எந்த ஊர்ல வளர்ந்த? உன் ஊர் நீ எல்லாம் பிரசங்கம் பண்ணலாமா? நீ எல்லாம் ஊழியம் செய்யலாமா? நீ எல்லாம் சாட்சி சொல்லலாமா? நீ எல்லாம் பாட்டு பாடலாமா? நீ போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாமா? உன் வாழ்க்கையே சரியில்லையேன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நம்முடைய பழைய காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறான். அந்த பிசாசை நம்ம என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம உடனே பயந்துடுறோம், கூடி குறுகி போயிடுறோம். நம்மளை குற்றம் சொல்றதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி உண்டு, அதிகாரம் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. அவரே சொல்றாரு, கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய பழைய வாழ்க்கையை பார்த்து நியாயம் தீர்க்கிறவரா இருந்தார்னா, இன்னைக்கு நம்ம யாருமே தேவனுடைய சமூகத்தில் இருக்கவே முடியாது. அவர் இன்றைக்கு நம்மை மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, பிசாசு கொண்டு வரும்போது, நீங்க நம்ம சொல்லணும், பிசாசுக்கு எதிர்த்து நின்று, உனக்கு என்னை குற்றம் சாற்ற அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. பிசாசை இயேசுவின் நாமத்தினால நீங்க என்ன பண்ணணும்? வசனத்தை கொண்டு அவனை விரட்டணும். ஹல்லேலூயா. சில வேளைகளில் இந்த பிசாசு உங்க கணவன் மூலமா வரலாம். என்னடா இப்படி சொல்லிட்டு பார்க்காதீங்க. பேதுரு யாரு? இயேசுடைய சீசன்.
இயேசுவை கைது செய்ய வரும்போது, இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து சீசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பேதுரு சொல்றாரு, இயேசுவை கூட்டிட்டு போய் கடிந்து கொள்றாரா? யாரு? பேதுரு. அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பேதுரு அங்க பேசும்போது இயேசு என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே. அதுக்கு நீங்க உங்க புருஷனை பார்த்து சொல்லக்கூடாது, சரியா? அதே போல நிறைய மனைவிமார்கள் உங்க மனைவியை பார்த்து என்ன சொல்றோம்? அப்பா, என் வாழ்க்கையில பிசாசு எங்குமே இல்லை பாஸ்டர், என் வீட்டுல என் மனைவி தான் எனக்கு பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மாத்தி மாத்தி. நீங்களும் பிசாசு இல்லை, உங்க புருஷனும் பிசாசு இல்லை. சிலர் அம்மாக்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லி எனக்கு பட்டு பாரு பிசாசு சொல்லி பிள்ளைங்களை பார்த்து சொல்றது. ஆக மொத்தம் நம்ம யாரும் பிசாசு இல்லை, நம்மளை பிசாசு போல பிசாசு நம்மளை மாத்திக்கிட்டு இருக்க ட்ரை பண்றாங்க. அல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனால பிறந்தவர்கள். ஆமென். தேவனால பிறந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுமா? உலகத்தை ஜெயிக்குமா? தேவனால பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். நீங்களும் நானும் பாவத்தை ஜெயிக்கிறவர்கள். நீங்களும் நானும் பூமிக்கு உப்பா இருக்கிறவர்கள். அல்லேலூயா. உப்பானது தன்னுடைய உப்பின் வேலையை சரியாக செய்தால் யாருமே கெட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனை மக்கள் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க பாருங்க. இயேசு அறியாம எத்தனை மக்கள் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நம்முடைய சொந்தத்துல, நம்முடைய நண்பர்கள்ல, நம்முடைய ஊர்ல, நம்முடைய குடும்பத்துல எத்தனை பேர் இயேசு அறியாம இருக்காங்க. நீங்கள் நானும் உப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வு அடையாததுனால, உப்பின் தன்மையை நாம் வெளிப்படுத்தாததுனால நிறைய பேர் நம்முடைய சுற்றிலும் இருக்கிறவர்கள் இயேசுவை அறியாமல் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் உப்பு என்ற உணர்வடைந்து சாட்சியாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இருக்கிற ஒரு 10 நிமிஷத்துல நம்ம எப்படி உப்பா மாறுறது என்ற ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய உப்பு தன்மையை நாம பாதுகாக்கணும். என்ன பண்ணணும்? உப்பானது சாரமற்று போனால் எதுக்காக பயன்படுத்தப்படுவது? உப்பானது சாரமற்று போனால், இயேசு அவங்களை பார்த்து நீங்க உப்பா இருக்கிறீர்கள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் அது பயன்படாது. நம்மளை பார்த்து சொல்றேன், நீங்க பூமிக்கு உப்பு தான். ஆனா அந்த உப்பு தன்னுடைய உப்பு தன்மையை, அந்த சுவையை, தன்னுடைய தன்மை இழந்து விட்டால் அது எதனால திரும்ப அந்த தன்மையை கொடுக்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு நம்ம உப்பு வாங்கிட்டு வரோம். அதுல பார்க்கும்போது அது உப்புடைய சுவையே இல்லை, உப்போட சுவை சுத்தமா இல்லை, சப்புன்னு இருக்கு அப்படின்னா வேற எதை சேர்த்து அதை நீங்க உப்பா மாத்துவீங்க? எப்படியா மாற்ற முடியுமா? முடியாது. உப்பின் தன்மையை உப்பு இழந்து விட்டால் அதை திரும்ப உப்பாக மாற்ற முடியாது. இயேசுவே சொல்றாரு, அதை எதனால் சாரமேற்ற முடியும்? அது வெளியே கொட்டுவதற்கும் மனுஷனால மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்குமே அது உதவாது. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. அதற்காக தான் நமக்கு கிருபையை தருகிறார் தேவன். பவுலை பார்த்து சொல்றார், உன் பலவீனத்தில் பலன் பூரணமாக விளங்கும். ஆமென். அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் சார்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உப்பு தன்மையை நம்மால் இழக்காமல் பாதுகாக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம உப்பை, நமக்குள்ள இருக்கிற உப்பை, அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். தொடர்ந்து தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள், நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவோமா? அதிக கனிகளை கொடுப்போம். கனிகள் என்பது சாட்சியுள்ள வாழ்க்கை. சொல்லுங்க, கனிகள் என்பது சாட்சியுள்ள வாழ்க்கை. நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அல்லது நாம் உப்பாகவே, நம்மை இயேசு உப்பாக மாற்றி இருக்கிறார், அந்த உப்பு தன்மையோடு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் திராட்சை செடியாகிய இயேசுவோடு கூட தொடர்ந்து இணைப்பிலே இருக்க வேண்டும்.
சொல்லுங்க, தொடர்ந்து எப்படி இருக்கணும்? சிலர் சொல்லுவாங்க, நீங்க டச்லயே இருக்க பிரதர். என்ன சொல்லுவாங்க? டச்லயே நீங்க ஒரு சில இடத்துல ஒரு சில கம்பெனில முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்க போன் என்ன பண்ணக்கூடாது? ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணக்கூடாது. நீங்க சில நேரத்தில் நெட்வொர்க் உண்மையாகவே நெட்வொர்க் இல்லாமல் உங்களோட ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கலாம். அவங்க ஃபோன் பண்ணணும், என்ன கேட்பாங்க, ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க, எவ்வளோ முக்கியமான வேலை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட டிஸ்கனெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறோமோ இல்லையோ, ஏசு கூட டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கிற பற்றி முயற்சி பண்ணுறதே இல்லை. எத்தனை பேர் வந்து தொடர்ந்து நெட்வொர்க்லேயே இருக்கீங்க? ஏசு உங்களை எப்போ வேணாலும் ரீச் பண்ண முடியுதா? உங்களால இயேசுவை ரீச் பண்ண முடியுதா? அவர் எப்பவுமே அவைலபிளா இருக்காரு, அவர் பிஸியாவே இல்லை. ஆனா அவர்னால உங்களை ரீச் பண்ண முடியுதா? அவர்னால என்ன ரீச் பண்ண முடியுதா? 24/7 சைலண்ட்ல போட்டு உட்காந்துடுறோமா, இல்லாட்டி ஃபிளைட் மோட்ல போட்டுடுறோமா? நிறைய பேரோட வாழ்க்கை இயேசுவுக்கு ஃபிளைட் மோடா மாறி அவர் நம்மளை ரீச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு 24/7. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வோடஃபோனோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குட்டி நாய்க்குட்டி வந்து அவங்க பின்னால் போயிட்டே இருக்கிற மாதிரி போட்டிருப்பான். எங்கே போனாலும் உங்ககிட்ட கூட எங்களுடைய நெட்வொர்க்கு தொடரும். இன்னைக்கு அந்த நெட்வொர்க் இருக்கானே தெரியல. நம்ம அப்படி மாறிட்டோம். இன்னைக்கு ஏசு தேடிட்டே இருக்கிறார். எங்கடா ரமேஷ் தேட. ரமேஷ் வந்து ஃப்ளைட் மோட்டில் போட்டு எங்கேயோ போயிட்டாரு. தொடர்பில் இருக்கணும். உப்பாகவே இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை செடியோடு கூட கொடியாகி நாம் தொடர்பில் இருந்தால் தான் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வந்து உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு சில காரியங்களை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சமரசம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உப்பின் தன்மை நாம் இழந்து போய் விடுவோம். ஹல்லேலூயா. உப்பு சமரசம் செய்யவே செய்ய. உப்பு போட்டால் அதோட டேஸ்ட் கண்டிப்பாக வந்துதான் ஆகும். காயத்தில் உப்பு போட்டால் எரிச்சல் வந்துதான் ஆகும். ஆனால் காயம் ஆகும். ஆமாவா இல்லையா? அப்போ உப்பு சமரசம் செய்யாதது போல நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? சமரசம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது. நம்முடைய உப்பை பாதுகாக்க நாம் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் தேவனோடு தொடர்பில் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இணைக்கப்பட்ட நிலையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்ம வந்து ரோமர் 12:2 வாசிங்க. நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, உலகத்தோடு ஒத்து போயிடக்கூடாது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. சில விஷயங்கள் இயேசுவை அறியாத மக்களுக்கு தப்பே இல்லை, சரிங்களா? ஆனா நமக்கு அது என்னது? தப்பு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல, இதுதான் சின்ன விஷயம் தான், நீங்க என்ன குடிக்கிறீங்களா, விபச்சாரம் பண்றீங்களா, அந்த மாதிரி பெரிய தப்புலாம் பண்ணல, ஒரு சாதாரண சிம்பிள் மேட்டர் தானே அப்படின்னுவாங்க. நம்ம உடனே சமரசம் பண்ணிட்டோம்னா நம்முடைய உப்பு தன்மை நாம் இழந்து போய் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தோடு பிரபஞ்சத்தோடு என்ன பண்ணக்கூடாது? சமரசம் செய்யக்கூடாது. அதன் பிறகு நம்முடைய தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, தேவனை துதிக்கிற துதியிலே நாம் குறைந்து போய்விடக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்காக 24/7 நீங்க வந்து பைபிளை கைமா நீங்க இருந்துட்டு படிச்சுட்டே இருக்க கூடாது. ஆனால் நம்முடைய உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? தொடர்ந்து நாம் அதை சிந்தித்து தியானித்து அதை நாம் யோசனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாடு எப்படி புல்ல வேகமா மேய்ஞ்சிட்டு வந்துருமா, அதுக்கப்புறம் உட்கார்ந்து அது பொறுமையா அதை அசை போட்டு கொண்டே இருக்கும். அதே போல நாம் தேவனுடைய வார்த்தையை அசை போடுகிறவர்களாக தியானம் பண்ணுகிறவர்களாக காணப்படும் போது நம்முடைய உப்பின் தன்மையை நாம் இழந்து போகாமல் நம்மை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். நீதிமொழிகள் 27:17 வாசிக்க நாம் முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 27:17. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். யாக்கோபு 5:16 வாசிக்க.
நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். வெரி குட். அப்புறம் எபிரேயர் 10:24-25 வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஹல்லேலூயா. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் நம்ம வாசிக்கும் போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருவருக்கொருவர் ஹல்லேலூயா புத்தி சொல்லுகிறவர்களாயும் ஒருவருக்கொருவர் நாம் ஜெபிக்கிறவர்களாயும் ஒருவருக்கொருவர் தாங்குகிறவர்களாயும் காணப்பட வேண்டும். இதற்காக தான் சபை கூடி வருதலை நாம் முக்கியப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சபைக்கே போகாம விசுவாசிகளோடு கூட ஐக்கியம் வைக்காம இருந்தோம்னா நம்ம நிச்சயமா நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை இழந்து போயிடுவோம். நாம் சபை விசுவாசிகளோடு கூட ஐக்கியத்தில் இருக்கும் பொழுதுதான் நாம் சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்மளால என்ன பண்ண முடியும்? காப்பாற்றிக் கொள்ள முடியும், பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய உப்பை எப்படி பாதுகாப்பது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல நாம் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படின்னா தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் நாம் தொடர்ந்து இணைப்பில் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நம்முடைய துதி ஆராதனை 24/7 தேவனை துதிக்கிற துதி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான், எப்போதும் கர்த்தரை துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயிலே இருக்கும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனை துதிக்கிறவர்களாக, தேவ வார்த்தையை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. சபையிலே சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு வாரம் வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்க அடுத்த வாரத்தில் கண்டிப்பா சபைக்கு வரணும். ஒரு வாரம் போன வாரம் வரல, இந்த வாரம் போனா பாஸ்டர் கேட்பாருக்கு பயந்து போயிருந்தீங்கன்னா அது அப்படியே தொடர்ந்து சபைக்கு வரவே முடியாதபடிக்கு நம்மை மாற்றிவிடும். அதனால நம்முடைய உப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சபையின் ஐக்கியம் நமக்கு தேவை. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளணும், ஒருவரோடு ஒருவர் அன்பை கிறிஸ்துவின் அன்பிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தட்டை அதனிடத்தில் இன்று நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எந்த இடத்துல இருந்து விழுந்திருக்கோம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம சாட்சியா வாழ்ந்தோம், நம்ம சபைக்கு சரியாக வந்தோம், ஊழியங்களில் போய் ஈடுபட்டோம், தேவனை துதிச்சு கொண்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசித்தோம், எல்லாமே பண்ணணும். நம்ம உப்பு தன்மை சரியாக நிறைந்தவர்களாக காணப்பட்டோம். இன்றைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு என் வாழ்க்கை தெரியும், உங்களுக்கு உங்க வாழ்க்கை தெரியும். ஒருவேளை தேவனை விட்டு ஏதாவது பகுதியில் நீங்கள் தூரமாக போயிருந்தால் அல்லது உப்பு தன்மை நீங்கள் இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது அப்படியே நம்மளை விட்டுறதுல ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்துல இருந்து விழுந்தா என்று வாசிங்க. நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அந்த நிலைக்கு தேவன் திரும்ப அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உப்பாக தான் இருந்தீர்கள், நாம உப்பு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஏதோ சில காரணங்களால் அந்த உப்பு தன்மை நாம் இழந்து போயிருந்தாலும் கூட தேவன் அந்த உப்பு தன்மை திரும்ப நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பூமிக்குரிய உப்பு திரும்ப அதுக்கு உப்பு சேர்க்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் உப்பு தன்மை இழந்தோம் என்று சொன்னால் திரும்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த உப்பின் தன்மையை திரும்ப நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோ, எந்த இடத்துல நாம் தேவனை விட்டு விழுந்திருக்கிறோம், ஹல்லேலூயா, எவ்வளவு தூரமா போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம அதை நினைத்து திரும்ப ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய துவங்கும் போது தேவன் நம்மை மீண்டும் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் யாரு? பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம்.
அந்த உணர்வு அடையுங்க. ஒருவேளை உப்பின் தன்மை நீங்கள் ஏதாவது பகுதியில் இழந்திருந்தா கூட திரும்ப தேவனிடத்தில் வரும் பொழுது தேவன் திரும்பவும் உங்களை உப்பாக எடுத்து பயன்படுத்த உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் உப்பு, நான் சுவை கொடுக்கக்கூடிய உப்பு, நான் சாரமற்ற உப்பாய் மாற மாட்டேன். அல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வேன், அநேகரை பாதுகாப்பேன், சுவை கொடுப்பேன், இயேசுவை தேடி வரக்கூடிய தாகத்தை ஏற்படுத்துவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.